திண்டுக்கல்லில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம். திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை மற்றும் மாசில்லா திண்டுக்கல் மாநகரத்தை உருவாக்க இணைவோம் இயக்கம் சார்பில் திண்டுக்கல்லில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. இதற்கு மாசில்லா திண்டுக்கல் மாநகரத்தை உருவாக்க இணைவோம் இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கே கணேசன் அன்கோ நிறுவன உரிமையாளருமான ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். ஊர்வலத்தை திண்டுக்கல் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமார் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், விபத்துகள் அதிகம் அரங்கேறுவதில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. போதையால் தான் அதிக விபத்துகள் நடக்கிறது. இதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை முழுவீச்சில் செய்து வருகிறோம். மேலும் போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்து வருகிறோம். கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு மாணவர்கள் அடிமையாகி கிடக்கின்றனர். இதிலிருந்து வெளியில் வந்து நல்ல சமுதாயம் படைக்க முன்வர வேண்டும். பள்ளி மாணவ மாணவிகள் நம்மை சுற்றியிருப்போரிடம் சென்று போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என்றார். பின்னர் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லக்ஷ்மணனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா. நம்முடைய காவல் சிறப்பு விருந்தினர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. கல்வி நிறுவனங்கள் பங்கேற்போடு மேடை கலைக்கின்றோம். வாசவி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்றுதான் முக்கியமானது. ஏனென்றால் இந்த போதைப் பொருள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க பேப்பர்ல பாக்குறீங்க, இங்க 2 கிலோ கஞ்சா, அங்க 4 கிலோ கஞ்சா காவல்துறையினர் வந்து கைப்பற்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் யாருன்னா உங்களை நோக்கி உங்களை டார்கெட் பண்ணி விற்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. அதனால தயவு செய்து மாணவ மாணவிகள் இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிவிடக்கூடாது. அந்த பழக்கத்தை அறவே உங்க வாழ்க்கையில வரவிடக்கூடாது. இந்த பருவ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.